தமிழகமே எதிர்பார்த்துட்டு இருந்த 2026 தேர்தலோட எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்து இப்போ வந்திருக்கு. என்னதான் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து மேஜராக இருந்தாலும் இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்து கிளியர் கட்டாக யார் ஜெயிக்க போகிறா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறது. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல் ரிசல்ட்டுமே கொஞ்சம் குளறுபடியாக தான் இருக்குது. இந்த வட்டம் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றதே கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. மேஜராக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து சில எக்ஸிட் போல் நடத்துகிறாங்க. அதில் வந்து டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலும் சில சின்ன சின்ன கம்பெனிஸ் எடுத்த எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்து டிவிகேக்கு சாதகமாக இருக்குது. மொத்தத்தில் யார் ஜெயிக்க போகிறா, அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் எத்தனை பர்சன்டேஜ் வந்து இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். முதலாவதாக பார்க்கக்கூடியது யாருன்னா ஆக்சிஸ் மை இந்தியா, அதாவது பிரதீப் குப்தா அவங்களோட கம்பெனியில் எடுத்த எக்ஸிட் போலோட ரிசல்ட்டை தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து 98 சீட்லேருந்து 120 சீட் வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி 92லேருந்து 110 சீட் வரைக்கும் டிஎம்கேவும் அவங்களோட கூட்டணியும் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்கேக்கு எவ்வளோனா 22லேருந்து 32% வரைக்கும் ஏடிஎம்கேவும் அவங்க கூட்டணி கட்சிகளும் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்டிகேக்கும் மற்ற கட்சிகளுக்கும் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0%, அதாவது அவங்க எந்த சீட்டும் வாங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சிஸ் மை இந்தியா இவங்க நடத்தின எக்ஸிட் போல் ரிசல்ட்டில் வந்து டிவிகே தான் இந்த தடவை ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி இவரோட ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தோம்னா பி மார்க் இவங்க நடத்தின எலெக்ஷன் போல் ரிசல்ட்டில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவுக்கு வந்து 125 சீட்லேருந்து 145 சீட், அதாவது அவங்களுக்கு தேவையாக வந்து 118 சீட்டு தான், அதில் கிடைச்சா அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆனால் திமுக வந்து 125 சீட்லேருந்து 145 சீட் வரைக்கும் அவங்க வந்து ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க நடத்தின எக்ஸிட் போல் ரிசல்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ஏடிஎம்கேக்கு வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 65 சீட்லேருந்து 85 சீட் வரைக்கும் தான் வந்து இவங்க ஜெயிப்பாங்க. இது வந்து 2021 வந்து என்னதான் அந்த கம்பேரிசனோட இந்த சீட்டுகள் வந்து அதிகமாக இருந்திருந்தாலும் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த 118 சீட்டை வந்து அவங்க வந்து வாங்கலை. அதனால வந்து இவங்க கம்மியான இடத்துல ஜெயிப்பாங்க, ஆனால் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தமிழக வெற்றி கழகம் கழகத்துக்கு வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 16லேருந்து 26 சீட்டு தான் வந்து இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா ஆக்சிஸ் மை இந்தியா அவங்களோட கம்பேரிசனுக்கும் இவங்களோட கம்பேரிசனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க வந்து டிவிகே தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அப்படிலாம் கிடையாது, டிவிகே வந்து இந்த தடவை 16லேருந்து 26 சீட் மட்டும் தான் ஜெயிப்பாங்க. அடுத்ததாக என்னென்னா ஆக்சிஸ் மை இந்தியாவும் இவங்க நடத்தின ஒரு ரிசல்ட்லேயும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் என்டிகேக்கும் மற்ற சின்ன சின்ன கட்சிகளுக்கும் வந்து 0% அப்படின்னு ஆக்சிஸ் மை இந்தியா சொல்லியிருந்தாலும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்டிகே மற்றும் சின்ன சின்ன கட்சிகள் வந்து ஒரு சீட்லேருந்து 6 சீட் வரைக்கும் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சிஸ் மை இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா டிவிகே தான் ஜெயிக்கும், அவங்க தான் பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்க, நிறைய சீட் வந்து அவங்க தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சைடு பிமார்க் பார்த்தோம்னா இல்லை அதெல்லாம் கிடையாது, டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு இவங்க ஒரு இடத்துல வந்து உறுதியாக சொல்கிறாங்க. இதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்து வரக்கூடியதையும் நம்ம பார்ப்போம். இதுக்கு அடுத்து பார்க்கக்கூடியது என்னென்னா மட்ரீஸ் அவங்க நடத்தின ஒரு எலெக்ஷன் போல் ரிசல்ட்டில் வந்து என்னென்னா திருப்பியும் வந்து டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க நடத்தின எலெக்ஷன் போல் ரிசல்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா 122 சீட்லேருந்து 132 சீட் வரைக்கும் வந்து டிஎம்கே ஜெயிச்சிருவாங்க. அதாவது அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த 118 சீட்லேருந்து அவங்க அதிகமாகவே ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா டிஎம்கே வந்து அதிகபட்ச வாக்கு எண்ணிக்கையில் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து அதிமுகவுக்கு எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அதிமுக வந்து 87 சீட்லேருந்து 100 சீட் வரைக்கும் எடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இதில் பார்த்தது என்னென்னா பிமார்க் சொன்னதுக்கும் இவங்க சொன்னதுக்கும் பார்த்தோம்னா இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க 87 சீட்லேருந்து 100 சீட் வரைக்கும் வந்து இவங்க ஜெயிப்பாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 சீட்லேருந்து 12 சீட் வரைக்கும் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி மேட்ரிக்ஸ் வந்து ஒரு எலெக்ஷன் போல் ரிசல்ட்டை சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா போனதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு கொஞ்சம் சீட் தான் ஜெயிப்பாங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 10லேருந்து 12 இடம் வரைக்கும் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதர கட்சிகளுக்கு வந்து 0 இவங்க வந்து வாங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ மெட்ரிஸ் நடத்தின எலெக்ஷன் போல் ரிசல்ட்டில் வந்து என்டிகேக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கும் மற்ற சின்ன சின்ன கட்சிகளுக்கும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0லேருந்து 6 சீட்டுகள் வரைக்கும் அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் அப்படின்னா டிவிகே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களுக்கு வந்து நல்ல வாக்கு எண்ணிக்கை இருந்துச்சு. ஆனால் டிவிகே வந்த பிறகு இவங்களோட வாக்கு வந்து செதறனால இவங்க 0லேருந்து 6 சீட்டு மட்டும் தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி மட்ரிஸ் நடத்தின ஒரு எலெக்ஷன் போல் ரிசல்ட்டில் வந்து அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம முன்னாடி பார்த்த டிஎம்கே ஜெயிப்பாங்க அப்படின்ற எலெக்ஷன் போல் ரிசல்ட்டை தான் பீப்புள்ஸ் ப்ளஸ் அவங்களும் சாணக்கியாஸும் சொல்லியிருக்காங்க. பீப்புள் ப்ளஸ் அவங்க கம்பெனியை நடத்தின எக்ஸிட் போல் ரிசல்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 125 சீட்லேருந்து 145 சீட் வரைக்கும் டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க, அவங்க தான் திருப்பியும் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
சொல்லியிருக்காங்க. அவங்க நடத்தின எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்து ஏடிஎம்கேக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 65லேருந்து 80 சீட்ஸ் வரைக்கும் அவங்க ஜெயிப்பாங்க. அதே மாதிரி முன்னாடி பார்த்த மாதிரி தான் இங்கேயும் வருது. முன்னாடியில் என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் சீட்டில் தான் வந்து இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் சொல்கிறாங்க 65 சீட்லேருந்து 80 சீட் வரைக்கும் இவங்க ஜெயிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த 118 சீட்டை வந்து இவங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து 18 சீட்லேருந்து 24 சீட் வரைக்கும் ஜெயிப்பாங்க. ஆனால் அவங்களால மெஜாரிட்டி வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இவங்க என்டிகேக்கும் சின்ன சின்ன கட்சிகளுக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 சீட்லேருந்து 6 சீட் வரைக்கும் அவங்க ஜெயிப்பாங்க. ஆனால் இவங்களும் வந்து மெஜாரிட்டி சீட்ஸ் கலெக்ட் பண்ணி ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. இப்போ இவங்களோட எலெக்ஷன் போல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னா இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக வந்து இவங்களோட ரிசல்ட் இருக்குது. யாருன்னா சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்களோட எலெக்ஷன் போல் ரிசல்ட் வந்து இதுக்கு வந்து நேரடி ஆப்போசிட்டாக இருக்குது. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிஎம்கே வந்து 145 சீட்லேருந்து 160 சீட் வரைக்கும் டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க. பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் வந்து டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி சாணக்யா சொல்லியிருக்காங்க. சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து 0, அவங்க வந்து எந்த ஒரு தொகுதியிலையுமே ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க நடத்தின எக்ஸிட் போல் ரிசல்ட்டில் வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து இவங்க என்டிகேக்கு என்ன சொல்கிறாங்கன்னா என்டிகேவும் சில இதர கட்சிகள் அதாவது இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 26 சீட்டு வரைக்கும் வந்து இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்க நடத்தின எலெக்ஷன் போல் ரிசல்ட்டில் வந்து சொல்கிறாங்க. நான் முன்ன சொன்ன மாதிரியே பீப்புள்ஸ் ப்ளஸ் அவங்க நடத்தின ஒரு எக்ஸிட் போல் ரிசல்ட்டுக்கும் சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் இவங்க நடத்தின ஒரு எக்ஸிட் போல் ரிசல்ட்டுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. இதில் வந்து டிவிகேக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னாங்க. சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை டிவிகே வந்து ஒரு இடத்துல கூட ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் இப்படி சொல்லிட்டு இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலெக்ஷன் போல் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு. காமக்யா அனலிட்டிக்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தடவை வந்து ஹங் அசம்பிளி தொங்கு சட்டமன்றம் இது வந்துடும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. திமுகவும் அவங்க கூட்டணி கட்சிகளும் 78லேருந்து 98 சீட் வரைக்கும் ஜெயிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த 118 சீட்டை வந்து அவங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அதிமுகவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுகவுக்கு வந்து 68லேருந்து 84 சீட் வரைக்கும் அதிமுக ஜெயிப்பாங்க. அவங்களும் 118 சீட் ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா டிவிகேக்கு இவங்க வந்து டிவிகேக்கு என்ன சொல்கிறாங்கன்னா டிவிகே வந்து 67லேருந்து 81 சீட்டு ஜெயிப்பாங்க. அவங்களும் 118 சீட் ஜெயிக்க மாட்டாங்க. என்டிகேவும் அப்புறம் அதர்ஸ் சில கட்சிகள் வந்து ஜெயிக்கவே மாட்டாங்க, 0ல் தான் இருப்பாங்க. இப்போ வந்து 3 கட்சியிலுமே வந்து 118 சீட் வந்து ஜெயிக்கல. இந்த ஹங் அசம்பிளி அப்படின்னா என்னன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு இவங்க யாருமே வந்து 118 சீட் வந்து ஜெயிக்கவே இல்லை. இப்போ வந்து இவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி பேசுவாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கே அவங்களும் டிவிகேவும் வந்து கூட்டணி சேர்ந்து இவங்க யார் சிஎம் கேண்டிடேட் சொல்கிறாங்களோ வந்து அவங்க தான் வந்து அடுத்து வந்து தமிழகத்தை வந்து ரூல் பண்ண போகிறாங்க. இதுதான் வந்து காமக்யா அனலிட்டிக்ஸ் சொன்னால் ஒரு ஹங் அசம்பிளி. இப்போ இவங்க சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஹங் அசம்பிளி வர்றதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன் போல் ரிசல்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ தமிழ்நாடு மக்கள் வந்து ஒரு ஆளை சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து கிளியர் கட்டாக அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து இது வரைக்கும் வந்துட்டு இருந்துச்சு. இவங்க சொல்கிற மாதிரி ஹங் அசம்பிளியும் வராது. எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கேவும் டிவிகேவும் வந்து கூட்டணியும் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து ஹங் அசம்பிளின்றது வரவே வராது. இப்படி ஒரு எலெக்ஷன் போல் ரிசல்ட்டுமே ஒன்று சொல்லுது. ஒன்று வந்து டிவிகேக்கு சாதகமாக இருக்குது, ஒன்று வந்து டிஎம்கேக்கு சாதகமாக இருக்குது. ஏடிஎம்கே கூட்டணி இருந்தால் தான் டிவிகே ஜெயிக்க முடியும். இப்படிலாம் இருக்கையில் வந்து ஒட்டுமொத்த கணக்கீடு அதாவது இந்த போல் ஆஃப் எக்ஸிட் போல்ஸ் இவங்க சொல்கிறபடி பார்த்தா டிஎம்கே வந்து 130 சீட் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. அவங்களுக்கு தேவையான 118 சீட்டில் வந்து 130 சீட் வந்து அவங்க ஜெயிச்சிருவாங்க. நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸிட் போல்ஸோட ஒட்டுமொத்த கணக்கீடையும் கனெக்ட் பண்ணி டிஎம்கேக்கு என்ன வருது அப்படின்ற கலெக்ட் பண்ணி சொல்கிறாங்க. அதாவது 65 சீட் மட்டும்தான் ஏடிஎம்கேல ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிவிகே வந்து 31 இடங்களில் வந்து ஜெயிக்கும், ஆனால் ஆட்சி அமைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி என்டிகேக்கும் அதர்ஸ் அதாவது சின்ன சின்ன கட்சிகளுக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 8 இடங்களில் வந்து என்டிகே மற்ற கட்சிகள் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்த கணக்குப்படி பார்த்தா டிஎம்கே தான் இந்த தடவை ஜெயிக்கிறாங்க. 130 சீட்டு வாங்கி அவங்களுக்கு தேவையான 118 சீட்டை தாண்டி இவங்க வந்து ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிளியர் கட்டை அவங்க வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து எலெக்ஷன் போல் ரிசல்ட்லாம் வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து அவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். டிஎம்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு 118 சீட்டுக்கு வந்து 110 சீட்டு தான் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா மற்ற கட்சிகளோட கூட்டணியும் அவங்களுக்கு தேவைப்படும். அதுவும் ஜெயிச்சாதான் வந்து அவங்களால வந்து சிஎம் கேண்டிடேட்டாக ஜெயிக்க முடியும். இல்லைனா வந்து டிவிகே ஜெயிக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு போயிடும். அதனால் இவங்க ஜெயிக்கணும்னா இவங்க வந்து 125 சீட் அதாவது 118 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சாதான் வந்து டிஎம்கே இந்த தடவை ஆட்சி அமைக்கும். இப்போ ஏடிஎம்கேக்கும் டிவிகேக்கு வந்து ஒரே மாதிரியான
சுச்சுவேஷன் தான். என்னன்னா அவங்களால வந்து 118 சீட்டு ஜெயிக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ ஏடிஎம்கேக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னா, ஒன்று 118 சீட்டுக்கு மேலே ஜெயிக்கணும், இல்லை இவங்க 80 சீட் தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா தைரியமாக போய் டிவிகே கூட கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து சிஎம் கேண்டிடேட் யாருன்னு டிஸ்கஸ் பண்ணி ஏடிஎம்கே வந்து ஜெயிக்கிறது. அப்படியே டிவிகேக்கு வந்து பார்த்தோம்னா டிவிகேக்குமே என்ன விஷயம்னா 118 சீட்டுக்கு மேலே அவங்க ஜெயிக்கணும். ஆனால் கம்பேரிட்டிவ்லி இது வரைக்கும் வந்த ஒரு ரிசல்ட்டில் வந்து அப்படி அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்து எங்கேயுமே வரல. அதனால் அவங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒன்று அவங்க வந்து 118 சீட்டுக்கு மேலே வாங்கினாங்கன்னா அவங்க ஜெயிக்கலாம். சப்போஸ் அவங்க அப்படி ஜெயிக்க முடியலன்னா அவங்களும் ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்க ஜெயிச்சு அவங்க யார் டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து சிஎம் கேண்டிடேட்டாக இருக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கேவும் சரி டிவிகேவும் சரி ரெண்டு பேருமே வந்து அலைன்ஸ் வச்சுக்கவே மாட்டாங்கன்றதான் வந்து என்னோட ஒரு கருத்து. ஸோ ஃபைனல் இது வரைக்கும் நடந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை வச்சு பார்க்கல இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு சாத்தியக்கூறும் இல்லை இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு சாத்தியக்கூறும் இல்லை. முன்னே நடந்த எலெக்ஷன் போல் ரிசல்ட்டில் வந்து என்னென்னா இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. இந்த தடவை வந்து நம்மளுக்கு வந்து குழப்பமாக தான் இருக்குது. அதுக்கு வந்து நான் ஒரு வழி சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்மளோட கமெண்ட்டில் வந்து இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு ரிசல்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்து நீங்கள் ஜெயிச்சு வந்த பிறகு நான் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு வந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.